கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம உயர்த்துகிற தேவன், அதில் இன்னைக்கு 4வது பாட்டு தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கார் பிடித்து நடத்தும் என் தேவா. கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தர் நீர் அல்லவோ, கடவாத எல்கையை என் வாழ்வில் தாரும். கடலினை கண்டித்த கர்த்தர் நீர் அல்லவோ, கடவாத எல்கையை என் வாழ்வில் தாரும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளாம். பிளவோண்ட மலையே, புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பிளவோண்ட மலையே, புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளாம். பாரேனில் காரீர்கள் கஷ்டங்கள் அணுகாமல் பரணி என் முன்னே தீபமாய் வாரும். பாரேனில் காரீர்கள் கஷ்டங்கள் அணுகாமல் பரணி என் முன்னே தீபமாய் வாரும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவா, என் ஜீவ படகில் நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவா, என் ஜீவ படகில் நங்கூரம் நீரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாலசுந்தரி பிரைஸ் தி லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் தி லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உயர்த்துகிற தேவன், ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் உயர்த்துகிறார். இப்ப எசேக்கியேல் 2வது அதிகாரத்துக்குள்ளதான் நம்ம இன்னைக்கு செய்தி இருக்கு. ஒருத்தருக்கு ஆண்டவர் ஒரு பாதை வைத்திருக்கிறார். ஆனா எசேக்கியேலுக்கு என்ன பாதை வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் எங்க வைத்திருக்கிறார்னா ஒரு மோசமான இடத்துல. இவர் அங்கிருந்து தப்பிச்சு போக முடியாது. ஏன் தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எசேக்கியேல் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 5ஆம் நாளிலே கல்தேயர் தேசத்துள்ள கேபார் நதிந்து. இப்ப கல்தேயர் தேசத்துல ஒரு அடிமையாக போயிருக்காங்க. எஸ்கேப் ஆகி ஓட முடியாது. அந்த இடத்துல வச்சுதான் ஆண்டவர் ஒரு நீ எங்க இருக்கிற, உன்னுடைய பொசிஷன் என்ன அப்படிங்கிற. இப்ப 2வது அதிகாரத்துக்குள்ளதான் நான் சொன்னேன் உங்களுக்கு செய்தி ஃபுல்லா எடுத்துக்கொள்ளும். தானியேலை எடுத்துக்கொள்ளும். தானியேலை சிங்க கபில போட்டாங்க. அந்த ஒரு நைட் தான். காலையில வெளியே வந்த உடனே எல்லாம் தானியல் எப்படி நடந்து போவார், மற்றவங்களை அப்படி குனிஞ்சுக்கிட்டு நிற்பாங்க. எப்பா ராஜாவே நல்லா கேட்டுங்க, தானியலுக்கு ஒரு காலில் விழுந்து எப்பா ஒரு பூசப்பட்டார். அந்த அளவுக்கு மேல வந்துச்சார். கஷ்டம் எவ்வளவு நாளைக்கு? ஒரு நைட் தான் கேட்டு. ஆனா இவருக்கு அப்படி தொடர்ந்து வச்சிருக்கிறார். எங்க இருக்கார வாசிப்போமா? இப்ப ஆண்டவர் வர தூக்குகிறார், லிஃப்ட் பண்றார். லிஃப்ட் பண்றாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிட்டரலா லிஃப்ட் பண்றார். லிட்டரலா மாதிரி அப்படியே. எசேக்கியேல் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்தீங்கன்னா தெரியும். எசேக்கியேல் 8:3, கை போல் தோன்றின அவர் நீட்டி என் தலையை பிடித்து என்னை தூக்கினார். கேட்டாருங்க நம்ம செய்தி. காட் லிஃப்ட்ஸ் அப். எவர் நித்தியத்துக்கு அவர் உயர்த்துகிறார். இப்ப உயர்த்துகிறார். என்னை தூக்கினார் ஆவியானவர், என்னை பூமிக்கும் வானத்திற்கு நடுவே கொண்டு போய். தேவ தரிசனத்தில் பூமிக்கும் வானத்துக்கு நடுவில் தூக்கிட்டு போயிட்டார் அவர். சரி, எங்கே இருந்து தூக்குனார் அதான் நான் பார்க்கணும். ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும்
இந்த மாதிரி பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆனா இந்த மாதிரி இருக்க வாசிப்பாமா. முதல் சொல், அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே நீ உன் கால் ஊன்றி நெல். நெல்லுனா நின்றுட்டு தான் இருக்காரு, ஆனா உள்ள சோர்ந்து போயிருக்கிறார். ஏன் அந்த சோர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு தெரியும் இவர் ஆண்டவர் பேச சொல்லுகிறார். யார்கிட்ட பேச சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே எனக்கு விரோதமாக எழும்பினார். எனக்கு விரோதமாக எழும்பினார். ஆண்டவருக்கு விரோதமாக ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னா, என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும், எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோ பெருக்கவர் பெரியவர் நீரே. நம்ம பாடுறோம், நம்ம பாதை வேற. ஆனா இசைக்குடைய பாதை என்னன்னா, யாருக்கு விரோதமாக பேசணும்னா ஆண்டவருக்கு விரோதமா இருக்கிறாங்க. மனுபுத்திரனே, இசைக்கல் 2வது அதிகாரம் 3வது, எனக்கு விரோதமாக எழும்பின கலகக்காரராக ஜாதியை. கலக ஜாதி. இந்த கலகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விரோதமாக செய்யற காரியம். இன்னைக்கு ஒரு தேசம் இருக்கு, அந்த தேசம் சமாதானமா இருக்கு, பீஸா இருக்கு. ஆனா ஒரு கலகக்காரர்கள் எழும்புவார்கள். வேற ஒண்ணும் வேணாம், சிலோன் எடுத்துக்கோங்க. சிலோன் எப்படி இருந்துச்சு? ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சு. ஆனா உள்ள இருந்து தமிழர்கள் இங்க இருந்து பொழப்புக்காக போனாங்க, தமிழ்நாட்டிலிருந்து போனாங்க, தலைமுறையாக இருந்தாங்க. என்ன வேலை பார்த்தாங்க? தேயிலை தோட்டத்துல வேலை பார்த்தாங்க. ஆனா எங்களுக்கு பாதி சிலோன் ஒன்று. இப்ப எங்க ஆஸ்பத்திரியில இங்க எத்தனையோ பேர் வேலை பார்க்கறாங்க. அங்கம்மாள்னு ஒரு அம்மா இருக்காங்க, நீங்க அது உயிரோட இருக்கு. திடீர்னு ஒரு நாள் அங்கம்மாள் வந்து, நான் உங்க அப்பா டாக்டர் ஹெச் லைசாண்டர் காலத்துல இருந்து நான் அந்த ஆஸ்பத்திரி வேலை பார்த்துட்டு இருக்கேன். அவர்கிட்ட வேலை பார்த்தேன், உங்கள்ட்ட வேலை பார்த்தேன், அடுத்த ஸ்டெஃபன் பார்த்தேன். அதனால நீங்க எனக்கு பாதி ஆஸ்பத்திரியை ஏன் பேரை கொடுக்கணும்னா கொடுவாங்களா? மாட்டாங்கல்ல. ஏதோ ஒரு அமௌண்ட் கூட செட்டில் பண்ணி முடிச்சுவாங்க. லீலாக்கு அப்படிதான் நடந்துச்சு. ஆனா நல்லா கேட்டுக்கோங்க, இவங்க சிலோன்ல உள்ளவங்க இங்க இருந்து போய் அவங்க கலக வீட்டாரா மாறிட்டாங்க. இத்தனை உயிர்கள் போச்சு. ஏதாவது நடந்துச்சா? ஒண்ணும் நடக்கல. இதுதான் கலக வீட்டார். பாருங்க, எசேக்கியேல் 2வது அதிகாரம் 3வது வசனம், விரோதமாக கலக இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் உன்னை அனுப்புகிறேன். இதாங்க கலக வீட்டாருக்குள்ள அனுப்புனானா, நீங்க யோசிச்சு பாருங்க. சிங்கம் மாதிரி ஒருத்தர் இருப்பான், புலி நம்மளை பார்த்தா இருப்பான், புலி மாதிரி ஒருத்தர் இருப்பான், பாம்பு மாதிரி ஒருத்தன் சிறுவன் சுவாங்க அப்படி வச்சு எங்களுடைய ஆலயத்துக்கு எங்க பாஸ்டருக்கு விரோதமாக ஒருத்தர் எங்கிட்ட வந்து பேசுவார். அப்படின்னு சொல்ல மாட்டேன். உங்க பாஸ்டர் இருக்காரு, இவருக்கு பாஸ்டர், அவங்க பாஸ்டர் இருக்காரு, என்னெல்லாம் அவரை குறித்து பேச முடியுமோ பேசிக்கிட்டே இருப்பாரு. கடைசியில் சொல்லுவாரு, நான் என்ன சொன்னாலும் நீங்க மாற போறதில்ல, நீங்க அந்த பாஸ்டர் தான் சிங்கரிச்சிட்டு இருப்பீங்க. திறக்கவே மாட்டேனே. அதாவது அவருக்கு நேரா போய் பேச முடியாது. அதனால நான் அவரோட ஒரு நல்ல உறவு வைத்திருக்கேன். எங்கிட்ட பேசுறது இந்த மாதிரி கிடையாது. இவங்க டைரக்டா அட்டாக் பண்ணுவாங்க. நான் உன்னை அனுப்புகிறேன், அவர்கள் பிதாக்களும் இந்த நாள் வரை இல்லை. இது தலைமுறையா நடக்கிற சம்பவம். ஆண்டவர் இவங்க எங்க இருந்து கொண்டாந்தாங்க? ஈகிப்துல இருந்து விடுதலையாக்கி கொண்டாந்தாங்க. அப்படித்தானே? ஈகிப்துல இவங்களுடைய அந்த அழுகையின் சத்தத்தை அவர் கேட்கிறாரு. ஆச்சரியமான காரியம். அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்களுக்கு தெரிஞ்சதுனாலும் நான் உங்களுக்கு காட்டும் போது அது ஒரு வித்தியாசத்தை நீங்க உணர வேண்டும். எடுத்துக்கணும். யாத்திராகம் எடுத்துக்கோங்க. இந்த இவர்களுடைய தாய் தகப்பன்மார் யாத்ராகமம் 3வது அதிகாரம் 9வது வசனம், இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்தி, கூக்குரல் அவர்கள் ஒடுக்குதலை கண்டேன். நல்ல ஆண்டவர். இவங்க ஜெபம் பண்ணின உடனே கூக்குரல கேட்ட உடனே மோசையை ரெடி பண்ணிட்டார். மோசை பறக்கவே இல்லை. மோசையால ஒரு ஆண் குழந்தை வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா பார்வோன் கட்டளையிட்டார். பார்வோன் கட்டளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு
மோசையை கொண்டு வந்தார். அவங்கள 40 வருஷம் வழி நடத்தி, 400 வருஷம் அடிமையா இருந்தாங்க, 40 வருஷம் வழி நடத்தி பாலும் சேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு வந்து சேர்த்தார். அப்படி சேர்த்த அவங்க என்ன செஞ்சாங்க? கலகம் பண்ண. அதேதான் அதுங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு பாரம்பரியம் ஒண்ணு இருக்குதுங்க. அவங்களுக்கு ஒரு சில குணாதிசயங்கள் இருக்கு, அப்படிதான் இருக்கு, அது மாறவே மாறாது. சரி, 4வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் கடின முகமும். யாராவது நம்மகிட்ட வந்து சிரிச்சுக்கிட்டே, டாக்டர் நல்லா இருக்கீங்களா, நான் எப்பவுமே பேசிட்டு கொஞ்சம் ஜோக் அடிப்பேன், கிண்டலா பேசுவேன். அன்னைக்கு ஒருத்தர் வந்தார், அவர் ஒரு வக்கீல், வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. நான் பேசிட்ட பாக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட உட்காந்து, சார் இதான் முதல்ல வர்றேன் சார், நீங்க பேசியே சரி பண்ணிடுறீங்க போல இருக்கு சார், உங்ககிட்ட பேசினாலே நோயெல்லாம் போயிருக்கு அப்படி சொல்றாரு. எனக்கு அது தெரியாது. வக்கீல் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். அப்ப என்னைய பாக்குறார், என்னுடைய அப்ரோச்சை பாக்குறார். இன்னொரு டாக்டர் இங்க இருந்தா அவர் இறந்து போயிட்டு, அவரு ஒரு கண்ணாடி போட்டிருப்பாரு. அந்த கண்ணாடி வாசிக்கிறதுக்கு இந்த வாட்டையில தான் பார்ப்பாரு. ஒரு ரோட்டரியில பெரிய டாப் போஸ்ட்ல இருந்தார். பேஷண்ட் வந்தாங்கன்னா டோக்கன் வாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். ஆனா ரோட்டரி அப்படின்னு போயாச்சுன்னா உள்ள போயிடலாம். உள்ள போய் மணிக்கணக்கா அவங்கள்ட்ட பேசிட்டு இருப்பாரு, பேஷண்ட கண்டுக்கவே மாட்டார். அன்னைக்கு என்னுடைய தெரிஞ்ச ஒரு பையன் அவங்க அம்மா கூட்டு போயிருக்கான். அப்ப அந்த ஸ்டாஃப் கேட்கறாங்க, நீங்க ரோட்டரி விஷயமா வந்திருக்கீங்களா, உங்க அம்மா காட்டுறதுங்களா? அவனுக்கு தெரியும் ரோட்டரி. உள்ள விட்டாங்க, பார்த்துக்கிட்டே அம்மாவை பார்க்க வச்சிட்டார். எது சொல்றது, கடினமான முகத்தை அங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நான் ஒரு டாக்டர்கிட்ட பண்ணேன்னா எனக்கு நான் எதிர்பார்ப்பேன் டாக்டர் பிளசண்டா இருக்குன்னு சொல்லி. ஆனா அது கிடையாது. அவர்கள் கடின முகமும் முரட்டாட்டமான இருதயம் உள்ளவர்கள். ஆண்டவர் உள்ள போய் பார்க்கிறாரு. எதுக்குள்ள போய் பார்க்கிறாரு? இஸ்ரேல் மக்களை உள்ள போய் பார்க்கிறாரு. எவ்வளவு 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 மோசமா இருக்க முடியும், அந்த மாதிரி ஒரு பள்ளத்தாக்குல அனுப்புறாரு. உங்களுக்கு ஆண்டவர் தூக்குவேங்கிறாரு. ஆனா இருக்கிற இடம் சூழ்நிலை ரொம்ப பயங்கரமானது. ஒரு பாஸ்டர் செய்தியை நான் உங்களுக்கு கேட்டிருக்கேன். ஜான் சாம் அவர்கள் இப்போ ஃபுல்லா இந்த மெசேஜ் இது என்னுடைய செய்தி, அவர் இது கிடையாது. நான் உங்களுக்கு கொலை செய்ய சொல்றதெல்லாம் முக்காவாசி யாருன்னு சொன்னேன், சில விஷயங்கள் நான் செய்வேன். அவர் பாம்பேக்கு ஒரு இடம் போயிருந்தாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஜெர்மன் வந்தாங்க. ஒரு கொஞ்சம் வாலிப பெண் வந்து, பாஸ்டர் எங்க மாமியார் ரொம்ப இம்சை பண்றாங்க, தாங்கவே முடியல, நீங்க ஜெபம் பண்ணி ஏதாவது பண்ணுங்க பாஸ்டர், உங்களைத்தான் நான் நம்பி வந்திருக்கேன், நீங்க சொன்னீங்களே எத்தனை விசுவாச வார்த்தையெல்லாம் சொன்னீங்களே, நான் நீங்க எப்ப சொன்னீங்களோ அப்ப இருந்தே விசுவாச வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கு, நீங்க ஏதாவது செய்யுங்கன்னு அவர் ஏதோ ஜெபம் அனுப்பிட்டாராம். பின்னாடி ஒரு கொஞ்சம் வயசான மாதிரி தான் அது சொல்லுதான், இந்த போறாள் அவ என் மருமக மோசமானவ, இவளை கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னாடி எல்லாரும் பொய் சொல்லி எங்க தலையில கட்டிட்டாங்க, ஆனா இப்படி ஒரு மருமருவன் நான் நினைக்கவே இல்லை. அவ எதுக்கு ஜாப் பண்ண சொன்னு எனக்கு தெரியாது பாஸ்டர், உங்களுக்கு தெரியும், அவ வாய கொஞ்சம் அடக்கணுங்கிறக்காண்டி நீங்க ஜாப் பண்ணுங்க இவர் சொல்றாரு. நான் என்னத்தான் ஜாப் பண்ண எனக்கு தெரியல, அந்நிய பாஷை ஜாப் பண்ணி அனுப்பிட்டேன் அப்படிங்கிறாரு. இப்ப ஒருத்தருக்கு விரோதமாக வாழும்போது அந்த வீட்டுல வாழவே முடியாது. ஆனா எங்க நான் பார்க்கணும் தேசத்தை. அப்புறம் அவருக்கு ஆண்டவர் ஒரு இது கொடுக்கிறார். இவங்களுடைய டெப்த் எவ்வளவு மோசமானவர்கள் நான் உங்களுக்கு பைபிள் வந்து காட்டப்படுறேன். எவ்வளவு மோசமானவர்கள் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவங்களை பொறுத்து மிக மிக தெளிவாக என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 23வது அதிகாரம் 31வது வசனத்துல அவங்க மூதாதையர்கள் உங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. மத்தேயு 23வது அதிகாரம் 31. ஆகையால் தீர்க்கதரிசியை கொலை செய்தவர்களுக்கு புத்திரா இருக்கு. உங்க அப்பா யாரு? எங்க அப்பா தான் அந்த தீர்க்கதரிசியை போட்டு தள்ளினார். சந்ததியில அதே தான் ரத்தத்தில் வருது. உங்களை குறித்து நீங்களே சாட்சி, நீங்களே சாட்சி. நான் சொல்றேன், எங்க அப்பா டாக்டர் ஹெச் லைசன், எங்க அப்பா ரொம்ப அன்பார், பேசுறதெல்லாம் அவர் அப்படியே க்ளோஸா இருப்பார். ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்பா இறந்துட்டார். அப்புறம் நாங்க ஒரு பில்டிங் கட்ட வேண்டியிருச்சு. எங்க ஆஸ்பத்திரி பக்கத்தில் இப்ப அந்த கடையில ஒரு இரும்பு கடை இருந்துச்சு. அந்த இரும்பு கடையில நாங்க அவரை போய் பார்த்தோம். நான் வந்து பார்க்கறேன் டாக்டர். இன்ஜினியர் ஒரு கொட்டேஷன் கொடுத்துருந்தார். அந்த காலத்துல ஒரு 4.5 லட்சம் ரூபாய்க்கு இரும்பு என்னென்ன எல்லாம் வேணும்னு சொல்லி கம்பி லிஸ்ட் கொடுத்தார். நான் 2 பேரும் அண்ணன் கேட்டோம், சார் நாச்சு இந்த 4.5 லட்சத்துக்கு நீங்க எனக்கு இரும்பு சப்ளை பண்ணணும்.
உங்களுக்கு என்னைக்கு பணத்தை வாங்கிக்கிறீங்க, நீங்க கேஷா வாங்கினா எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்க? அவர் சில காரியங்கள் சொன்னாரு. நாங்க கொடுத்தோம், சரக்கு கொடுத்தோம். அதுக்கப்புறம் எங்களுடைய ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் அந்த கடையில் உட்காந்துட்டு இருக்கா, அவருக்கு தெரியாது. அப்ப சொல்றானா, அவங்க ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறார். அந்த பேஷண்ட் சொல்றாரு அவர்கிட்ட, பெரியவர் ரொம்ப நல்லவருங்க, இவனுங்க காசு கொடுத்தா தான் வேலை செய்வீங்கிறாங்க. என் பையனை ஆப்ரேஷன் பண்றதுக்கு அட்மிட் பண்ணா ரூபாயை கட்டுங்கிறாங்க, ரூபாயை கட்டினா தான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இது என்னங்க, இது அநியாயம் இல்லை, பெரியவர்லாம் ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு சொல்லு. அப்ப இந்த இரும்பு கடைக்காரர் சொல்றாரா, யோ நீ சொல்ற, நான் என்ன சொல்றேன்னு தெரியுமா? பெரிய டாக்டர்கிட்ட நான் இரும்பை கொடுத்து நடையா நடந்து என் செருப்பே தேஞ்சு போச்சு. நடந்து என்ன செருப்பு தெரிஞ்சு. இவனுங்க நல்ல பசங்க, நீங்களை கூப்பிட்டு விட்டு நான் சரக்குக்கு அட்வான்ஸ் ரூபா கொடுக்குறேன், இரும்பு வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு டிஸ்கவுண்ட் சொல்லி காசை கொடுத்துட்டு இரும்பு வாங்கினாங்க. உங்ககிட்ட வாங்கினா தானே என்கிட்ட கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி. எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களை பார்க்கும்போது பேஷண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, கடினமா இருக்கிறாங்க, சந்ததி. ஆனா எங்கப்பா பார்க்கும்போது இருக்கு நல்ல மனசையா, ஒரு காசு வாங்காமலே எது சரின்னு சொல்லி எனக்கு தெரியல, நீங்களே டிசைட் பண்ணிக்கிறேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம அவசரம் மொத்தம் 23வது அதிகாரம் 32. நீங்கள் உங்கள் பிதாக்களின் அக்கிரம் அளவை ஈக்குவல்ங்கிறார். அளவுனானது அவங்க எவ்வளவு மோசமா இருந்தாங்களோ அதுக்கு நீங்க எல்லாம் குறைஞ்சவங்க எல்லாம் கிடையாதுங்கிற இது சொல்ல முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவருங்க சர்ப்பங்களை விரியன் பாம்பு குட்டிகளை நரக ஆக்கணைக்கு எப்படி துப்பைக்கு நரக ஆக்கணை. இப்ப இந்த டிக்கெட் இருக்கு பாத்தீங்களா, எசேக்கியேல் நம்ம பார்க்கிற 2வது அதிகாரத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் நரகத்துக்கு போண்டியவங்க. ஆனா நரகத்துக்கு போண்டிய மத்தியில ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி அனுப்புறாரு, வார்த்தையை சொல்ல சொல்றாரு. சரி, தொடர்ந்து வாசிப்போம். மத்திய 23வது அதிகாரம் 34. ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதவனும் உள்ளத்தை அனுப்பின் அவர்களை சிலரை கொன்று சிலுவையிலே அறிவீர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டார். சிலரை உங்கள் ஆலயத்திலே வாரங்களை அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். தோலை உரிச்சு காட்டுறாரு. அவங்க அப்படித்தான் இருந்தாங்க. இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அப்படி சொல்லிட்டு தான் ஆண்ட சொல்ற, எருசலேமே கோழி கூப்பிடாமல் நான் செய்றேன் கூப்பிடுறேங்கிறார். சரி, இதுதான் அவருடைய நிலைமை. சரி, இவ்வளவு தோய்ந்து வாசிப்போம். 5வது ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பு, ஆனா அவங்க கேட்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்கிறார். கலக வீட்டாராக அவர்கள் கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி தங்களுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி வந்து அவங்க அறியும். இப்ப இங்க எங்க இருக்காங்க, சிறையில இருக்காங்க. அழைப்பு கொடுக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இப்படி செய்யலையா நீங்க சிறையிருப்பு தான் போகணும் அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் அனுப்பும் பொழுது எதற்காக அனுப்புகிறார்னா, ஒரு வீரியன் பாம்பு குட்டிகள் ஒரு மோசமான டிக்கெட்ல வர்றாரு. அதெல்லாம் நான் பாடும்போது ஒரு பாட்டு பண்ணேன், எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோ இருப்பவர் பெரியவர் நீரே, பெரியவர் நீரே. அப்ப இந்த கலக வீட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தீர்க்கதரிசியை எந்த நோக்கத்தோடு அனுப்புகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போம். மத்தேயு 5வது அதிகாரம் மலை பிரசங்கத்துல 5. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இவங்களுக்கு மருந்துக்கு கூட கிடையாது சாந்த குணம், கடினமான இருதயம், முரட்டாட்டம், கலகக்காரர்கள். ஆனா ஆண்ட சொல்ல சாந்த குணமுள்ளவர்கள் அவர்கள் பூமியே சொன்னது. பூமியை என்ன பூமிங்க, புதிய வானம் புதிய பூமி. நான் உங்களுக்கு செய்தி சொல்லியிருக்கேன், இப்ப அங்க நான் போகிறேன் இல்ல. அடுத்து பாருங்க 10வது வருஷம், நீதி நிமித்தம் துன்பப்படர்கள் பாக்கியம். இப்ப இவர் அதாங்க, நீதி நிமித்தம் துன்பப்பட போகிறார். நம்ம எப்பவுமே ஒரு ஸ்மூத்தான லைஃப் எதிர்பார்ப்போம், அதாவது ஒரு கம்ஃபர்ட் ஜோன். இந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வருங்க நமக்கு மனசு இருக்காது. ஆனா எசேக்கியேல் ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, நான் உன்னை அனுப்ப போறதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான், அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்காருன்னு சொல்லி அவங்க உணரணும். அதனாலதான் ஆண்டவருடைய வாழ்க்கையில பாக்குறாரு. 2வது அதிகாரம் 6வது வசனத்துல, மனுபுத்திரனே நீ அவர்களுக்கு வார்த்தைக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைக்கு அஞ்ச. பயம் வேற அஞ்ச வேற, ரெண்டுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். பயம் வேற, வந்துருங்கிறத எதிர்பார்க்கறது பயம், வந்ததுக்கு அப்புறம் அஞ்சிக்கிறது. நெருஞ்சின் முள்ளுக்குள்ளே நீ தங்கி இருந்தாலும் தேள்களுக்கு வாசம் பண்ணாலும் நீ அவர்கள் வார்த்தைக்கு பயப்படாமலும். ரொம்ப கிளியரா சொல்லிடுறாங்க, ஒளிவு மறையே கிடையாது. இங்க வந்து இப்படித்தான், இதுல சாய்ஸே கிடையாது.
இதை நீங்க புரிந்து கொள்றதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 சாமுவேல் எடுத்துக்கோங்க, 17வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 41வது வாசனம். பெலிஸ்தியர் நடந்து தாவீதினிடத்தை கிட்ட வந்தான். இதுல என்ன ஒரு ஆச்சரியமான காரியமா, ஆண்டவருடைய தாவீதை கொண்டு வரும்போது ஒரு தூக்கி விடுறதுல ஒரு கீழே இந்த ஒரு செகண்ட தாவீது உயிர் போயிடுற மாதிரி தான் இருக்குது. அவன் சைஸை பார்த்துருக்கோம், பட்டயத்தை சைஸை பார்த்துருக்கோம், ஈட்டியை பார்த்துருக்கிறோம், எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நடந்து வரான் பாருங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 41. பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து நீ கிட்ட வந்தான். 41 பரிசை பிடிக்கும் கிட்ட வந்தாச்சுன்னா அடுத்த செய்யணும், அந்த பட்டயத்தை வச்சு தாவீது மண்டையில ஒன்னா இப்படி அடிச்சா 2வது மண்டை வரும், இப்படி வச்சா சீக்கிரம், இப்படி போட்டா தலை 2 தாவீது தயிர், இப்படி செய்யணும் கழுத்து ஓடி போயிடும். ஆனா ஆண்டவர் நீ பயப்படவும் வேண்டாம் கலங்க வேண்டாம். ஏன் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோலியாத் இதுக்கு வரதான் வரலாம். வசனம் இருக்கு, கடலை பார்த்து சொல்றாரு ஈமாட்டு வா, இதற்கு மேல மிஞ்சி வராது. ஒரு பாதையை போட்டார், நித்தியமான ஒரு 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 மணல இயற்கையா வச்சிருக்காரு. அது கோலியாத் இதுவரை வரலாம், இதுக்கு அங்கிட்டு வரக்கூடாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டோடைய வார்த்தையை விசுவாசிக்கிறார். எப்படி விசுவாசிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 37. 1 சாமுவேல் 17:37. இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கு தப்புவிப்பார், இதை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில என்னுடைய பாதை எத்தனையோ வேதனைகள், கஷ்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள். ஆனா இன்னைக்கு வர தப்புவித்தார், இப்பயும் தப்பு வைக்கிறார், இனியும் தப்பு வைப்பார். அதுல பிரச்சனையே கிடையாது. சரி, இப்ப அந்த கோலியாத் பேசணுமா தலையை வெட்டணுமா? தலையை வெட்டணும். ஆனா அவன் என்ன செய்யறான் பாருங்க, தாவீதை சபித்தான். தாவீதை சபித்தான். காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவனால பேசத்தான் முடியும், ஆனா பட்டயத்தை யூஸ் பண்ண முடியாது. சரி, எசேக்கியேலுக்குள்ள வந்துருவோம். 2வது அதிகாரம் 6வது வசனம். 2:6. நெரிஞ்சின் முள். நான் ஒரு வசதியா தூங்குற ஆள். என் பெட் ஒரு பர்டிகுலர் பெட் இருக்கும், தலானி ஒரு பர்டிகுலர் தலை நான் தூங்குவேன். நான் தூங்கும்போது ஒரு சின்ன ஒரு கல் என் பெட்ல இருந்து என் மேல பட்டுச்சுன்னா நான் உடனே எந்திரிச்சு இந்த குட்டி கொண்டு கல்லா இருக்கும், அதை தூக்கி வெளியில போட்டுட்டு நல்லா பெஸ்ட் வச்சு போட்டு தூக்கிடுவேன். அந்த கல் தன்னால தூங்க முடியாது. ஆண்டவர் கல்லுல முள்ள வச்சிருக்கிறார். கல்லு லேசா முள்ளு லேசா, கல்லாது பரவாயில்ல, ஒண்ணு மேல அந்த முள்ள என்ன செய்யும், குத்து. அடுத்து பாருங்க, அவர்களுடைய வார்த்தைக்கு அஞ்ச வேண்டாம். அப்ப இந்த வார்த்தைங்கிற ஒரு நெரிஞ்சில் முள். இப்ப அண்ணா பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லை இல்ல, ஆனா பெண்ணினால் என்ன செய்வானா, அந்த வார்த்தைனால குத்தி 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 காயப்படும். ஆனா அவளுக்கு ஒரு ஸ்டேஜ்ல விடுதலை கிடைச்சிருச்சு. எப்ப சாமுவேல் பிறந்தானோ அந்த அம்மா ஜிப்பை போட்டு போயிடும், அப்படித்தானே, அதோட முடிஞ்சிருச்சு. ஆனா இவருக்கு முடியாது, தொடர்ந்து இருக்கும், தொடர்ந்து இருக்கணும். இங்க சிறைப்பிறப்புல இருக்காரு, சிறையிருப்புல இருந்து அவங்க வெளியில போற வரை இந்த பாடுதான், மாற்றவே முடியாது, குற்றி கொண்டேதான் இருப்பார்கள். அதுக்காண்டி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலக வீட்டார் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் காட்டுறேன். கலக வீட்டார் இவங்க என்ன செய்வாங்க காட்டுறேன். உதாரணமா ஒரு வசனத்தை பார்க்கணும். 2 சாமுவேல் 16வது அதிகாரம் அகிதோப்பேல் 16வது அதிகாரம். இப்ப ஒரு சூழ்நிலை சொல்றேன். இப்ப தாவீது ராஜாவுடைய மகன் அப்சலோம் என்ன செய்யறாருன்னா, அப்பாவுக்கு விரோதமாக வர்றார். அப்பா உயிருக்கு பயந்து எருசலேமை விட்டு ஒரு முக்காடு போட்டுக்கிட்டு வெறும் காலில் எருசலேம் வழியாக நடந்தார், ஒலிவ வழியா நடந்து வருகிறார். வந்து போயிட்டு இருக்கும்போது என்ன நடக்குன்னா, இங்க நடந்து வந்துட்டு இருக்காரு, அங்க ஒரு சம்பவம் நடக்குது. யார்கிட்ட வாசிக்கலாம். 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 16. அர்க்கினாகிய ஊசா தாவீதின் சிநேகிதன் அப்சலோமுக்கு வந்தபோது, ஊசாவுடைய ரிலேஷன் வந்தபோது ஊசா அப்சலோம்
அப்பொழுது அப்சலோம் ஊசாவை பார்த்து, உன் சிநேகிதன் மேல் உன் சிநேகிதன் யார் சொல்லுங்க? தாவீது. இப்ப கட்சி மாறிட்டாங்க. இவ்வளவு நாள் தாவீது இருந்த அப்சலோம் ஜம்ப் பண்ணிட்டார். அப்ப சொல்றாரு, அப்படி இல்ல, கர்த்தரும் இந்த ஜனங்களும் இஸ்ரேல் மனுஷரை தெரிந்து, அதாவது கர்த்தர் உன்னைய தாப்பா தெரிந்து கொண்டாருங்கிறார். எப்படி கட்சி மாறுறாரு பாத்தீங்களா? கட்சி மாறின உடனே நம்புறார். யார் நம்புறா? அப்சலோம் மகன் நம்பி என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவும் அல்லாமல் நான் யாவரிடத்தில் சேவிப்பேன். அப்படியே குமாரத்தில் பாத்தீங்களா பேச்செல்லாம் அப்படியே பட்டர் ஐஸ் மாதிரி பேசுவார். ஆனா உள்ள இருக்கிற விஷம் இருக்குது. இந்த விஷமத்துல என்ன சொல்கிறாருன்னா 20 அப்சலோம் அகிதோப்பேலை பார்த்து நாங்கள் செய்ய வேண்டிய ஆலோசனை என்னன்னு சொல்லி, அதற்கு 21வது வசனத்துல ஒரு மோசமான ஆலோசனை சொல்றாரு. நீங்க படிச்சுக்கிட்டு நிப்பாட்டிங்க. இதை விட மோசமான ஆலோசனை எந்த மனிதனும் கொடுக்க முடியாது. தாவீதுக்கு விரோதமாக கேவலமான ஆலோசனை சொல்றாரு. சொன்ன உடனே அவன் அதை செய்யறான். 23வது வசனத்துல எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகிதோப்பேலுடைய ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல் இருந்துச்சு. அப்ப அகிதோப்பேலுக்கு எப்படி இருக்கு? அப்படியே மறந்துகிட்டு இருப்பாரு. ஆனா இவன் ஒரு கலக வீட்டார். யாருக்கு விரோதமாக கலங்கம் பண்ணுகிறான்னா, தாவீதுக்கு விரோதமாக. கலகத்தினுடைய முடிவு என்னன்னா மரணம். ஐடியா கொடுக்கலாம், எப்படி தாவீதை கொலை செய்யும். தாவீதை கொலை செஞ்சாச்சுன்னா தாவீதின் குமாரனாகி இயேசு கிறிஸ்து வர முடியாது, சந்ததியே வர முடியாது. சந்ததி வர முடியலையா, ரட்சிப்புங்கிற திட்டம் எல்லாம் கேன்சல், அது முடியாது. ஆனா சாத்தான் கொடுக்கிற ஐடியாவை நான் உங்களுக்கு சொல்றேன். 17வது அதிகாரம் 1 வசனத்துல அகிதோப்பேல் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். கலக வீட்டார். யாருக்கு விரோதமாக கலகம் பண்றான்? இஸ்ரேலுடைய தேவனுக்கு விரோதமாக. அப்பொழுது நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு ராத்திரிலே தாவீதை பின்தொடர்ந்து விடாய்த்து கை தளர்ந்து என்னது எல்லாரும் நடந்து 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 சோறு விளந்து. ஆக்சுவலா உங்களுக்கு சொல்ல போனா ரொம்ப வீக்கா இருக்கேன் நான். காலையிலேயே 4 மணிக்கு எந்திரிச்சு ஆலயத்தில் போய் ஒரு செய்தி கொடுத்துட்டு வந்து இங்க ஒரு செய்தி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன். திரும்ப ஆஸ்பத்திரிக்கு போயாச்சு. போயிட்டு ஈவினிங் ஓபியை முடிச்சுட்டு வரதுக்குள்ள பாடியில் இருக்கிற எனர்ஜி எல்லாம் போயிடுச்சு. கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன். என் மனைவி கேட்டா, இன்னைக்கு நீங்க ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? நோ 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 நோ. செய்தி கொடுத்துட்டு நான் போய் பார்த்துக்கிட்டேன். அப்ப இந்த நேரத்துல ஒரு யுத்தம் பண்ண முடியுமா? முடியாது. இந்த அளவுக்கு ஒருத்தர் டயர்டாகி இருக்காரு. அந்த நேரத்துல நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் திடுக்கிட்டு அவருக்கு எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. நான் ராஜாவே ஒருவனை மாத்திரம் வெட்டு வைக்கிறார். ஆண்டவரே, தாவீது ஒரு ஜெபம் பண்ணுகிறார். என்ன ஜெபம் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகிதோப்பேலுடைய ஆலோசனையை அதமாக்குச்சு. அதமாக்கனால என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனுடைய ஆலோசனையை கேன்சல் ஆக்கி ஆண்டவர் விட்டுட்டார். கேன்சல் ஆக்கினால இவன் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, 23 வசனம், தன் யோசனை நடக்கிறது ஒரு கழுதையை வச்சா, வீட்டுக்காரெல்லாம் ஒழுங்கு பண்ணா, அக்கௌண்ட சர்ச் பண்ணிட்டு நாட்டை கொண்டு சேர்த்து போயிட்டான். அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலக வீட்டார் இப்படிதான் முடிவாங்க. சரி, சூசைட்ல முடிஞ்சிச்சு. எசேக்கியேல் 2வது அதிகாரம் 8வது வசனத்துல ஆண்டவர் இவரை தூக்கி என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. கலக மனுபுத்திரனே, நீ அந்த கலக நான் உனக்கு சொல்லுகிற வார்த்தைகளை கேள், உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை புசி. அது என்ன கொடுக்கிறாரு அப்படின்னு கேட்டா, ஒரு பரலோக தரிசனம். எசேக்கியேல் 1வது அதிகாரத்தை பாத்தீங்கன்னா ஒரு கலரை பார்க்கணும். அது என்ன கலர் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, 1வது அதிகாரம் 4வது சொகுசா கலர். இந்த சொகுசா கலர் எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருது. 27வது வசனம் பாருங்க, அவருடைய இடுப்பு காணும். அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 50% மனிதன், 50% கடவுள். அவருடைய இடுப்பாக தோன்றப்பட்டது மேலெல்லாம் உட்புறம் தொடங்கி அக்னிமயமான சொகுசா நிரப்பல் கண்டு. இடுப்பு காணப்பட்டதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அக்னிமயம். இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காட்டுறதுக்கு காரணம்னா உற்சாகப்படுத்துகிறார். நான் உன்னை வச்சிருக்கிறேன் ஒரு மரண பள்ளத்தாக்கு மாதிரி ஒரு கடினமான இடத்துல உன்னை வச்சிருக்கேன். ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த தரிசனத்தை நான் உன்னை காட்டுறேன். நான் இங்க இருக்கிறேன். எங்க இருக்கிறேன்? 26வது வசனம் பாருங்க. ஒரு சிங்காசனத்தின் சாயலும், இந்த சிங்காசனத்தின் சாயல் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்தான ஒரு
நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவர் பரலோக தரிசனத்துல காட்டுறார். காரணம் என்ன? கலக்க விட்டார். அவங்க உன்னைய வார்த்தைக்கு கேட்க மாட்டாங்க. ஆனாலும் நான் உன்னை அனுப்புறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது அதிகாரம் 7 இஸ்ரேல் வீட்டார் என்றால் செவி கொடுக்க மாட்டார்கள், எனக்கே செவிக்கும். ஆண்டவர் நல்லா தெரியும் இது இப்படித்தான் இருக்கும்னு. பாஸ் ஆகாது, மோசமான டிக்கெட். ஆனாலும் அவர் சொல்றதை சொல்லிடுவார். சொல்லியாச்சு, இனி என்னன்னா நியாயத்திற்கு. அங்க வச்சு என்ன சொல்ல முடியாது, எனக்கு தெரியாதுன்னு நீங்க சொல்ல முடியாது. ஜாமனி முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்களை உயர்த்துகிற தேவன் ஐயா. எசேக்கியேல் அடிமையாக வந்திருக்கிறார், அவரை உயர்த்தி பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டார் ஐயா. அங்கே எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக காண வைத்ததுக்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையிலும் ஐயா எங்களை உயர்த்துகிறீர். நாங்கள் அந்த பரலோக தரிசனத்தை பார்க்கிறோம். ஏமாற்றம் உதவின யாபனேஸ்வர் இனியும் எங்களை காக்க வல்லவராக இருக்கிறதுக்கு நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களின் பிதாவே, ஆமேன், ஆமேன்.